மன்னிப்பு. அந்த வார்த்தை கேட்க ஒரு இனிமையான வார்த்தை. ஆனா உண்மையிலேயே அத நாம செய்யறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஆம், அநேக நேரத்துல நான் ஏன் இவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் நம்ம இருதயத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம இவங்களுக்கு எந்த கெடுதலுமே செய்யலையே, ஆனாலும் ஏன் இப்படி நம்மள டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? இவங்களுக்கே இவ்வளவு வெறுப்பு நம்ம மேல, எவ்வளவு பொறாம? அப்படி நம்ம இவங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? நம்மள இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே, அப்ப நம்ம எதுக்காக இவங்களை மன்னிக்கணும்? இப்படி பல வாட்டி நமக்குள்ளாடி கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அதை நம்ம கர்த்தரத்துல கேட்டிருக்கவோ செஞ்சிருப்போம். ஆனா நமக்கு கர்த்தர் அவரோட வார்த்தையின் மூலமா நாம எதுக்காக மற்றவங்களை மன்னிக்கணுங்கிறத நமக்கு கத்து தராங்க. அப்படி நாம மன்னிக்கிறது நிமித்தமா நாம எந்த இடத்துல கர்த்தரால வைக்கப்படுறோங்கிறதும், நமக்கு என்ன அதனால கிடைக்கிறதுங்கிறதையும் கர்த்தர் அவரோட வேதத்துல தெளிவா நமக்கு சொல்லி தரார். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். நாம ஏன் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும்? வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நம்முடைய பாவங்கள் நாம ஒவ்வொரு நாளும் கர்த்தரத்துல அறிக்கை செய்கிறோம். நான் பாவமே செய்யல, நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு வகையில ஒரு பாவம் மறைஞ்சுக்கிட்டு இருக்கும். வெளியில நல்லவங்களை போல வாழலாம், ஆனா உள்ளுக்குள்ளாடி இருக்கிற பாவங்கள் கர்த்தர் ஒருவரே அறிவார். அந்த பாவங்களை நாம அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அதை கவனமா கேட்கிறார். ஆனா முதலாவது அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது, நாம பிறருக்கு மன்னிக்கணும். சரி, நான் உன்னை மன்னிக்கலாம், நீ மற்றவங்களுக்கு மன்னிச்சியா? அந்த கொஸ்டினை நம்ம கிட்ட அவர் கேட்பார். இந்த இடத்துல நான் மத்தேயு 18வது அதிகாரத்துல 21 முதல் 35 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அதன் மூலமா ஒரு ஊமைய ஜீசஸ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறத நான் நினைப்போட்டுறேன். அதுல நம்ம எதை பத்தி நமக்கு ஜீசஸ் சொல்லி தந்திருக்காங்கன்னா, அங்கே ஒரு ராஜா இருந்த, அந்த ராஜாவுக்கு இருந்த பணிவிடைக்காரர் அவர்கிட்ட 10,000 தாலந்து கடன் பட்டிருப்பார். அப்போ அதை அடைக்கும்படிக்கு அவர் அதை அடைக்காதது நிமித்தமா ராஜா அவரோட மனைவி பிள்ளைங்களை அப்புறம் அவரோட உடைமைகளை எல்லாவற்றையும் வைத்து அந்த கடனை அடைக்கும்படிக்கு சொல்லுவார். ஆனா இந்த மனிதர் அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கொண்டதுனால அந்த ராஜா அவனுக்கு மன்னித்ததோட மட்டும் இல்லாம அவன் அந்த கடனையே கேன்சல் பண்ணிடுவார். அப்போ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இந்த மனிதன் புறப்பட்டு போகிறப்ப இந்த மனிதரிடத்துல 100 வெள்ளி பணம் கடன் பெற்றுக்கொண்டிருந்த இவனோட உடன் வேலைக்காரன் அவனை பார்த்து, நீ இடத்துல இருந்து வாங்கின அந்த கடனை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு அவன்கிட்ட ரொம்ப கடினமா நடந்து கொள்றான். இதை பார்த்துட்டு இருந்த ராஜாவோட வேலையாள் அந்த ராஜா இடத்துல தெரிவிக்கும் போது ராஜா மிகுந்த கோபம் அடைகிறார். அப்போ ராஜா அவர்கிட்ட சொல்றார், நான் உனக்கு நீ என் இடத்துல பட்டிருந்த பெரிய கடனை நான் மன்னித்து அகற்றி போட்டேன். ஆனா நீ உன்னுடைய கூட இருந்த இந்த மனிதனுடைய கடனை நீ விலைக்கு போடாதல, அவன்கிட்ட கடினமா நடந்து கொண்டபடினால நீ எனக்கு செலுத்த வேண்டிய அந்த தொகைய செலுத்தும் அளவும் அவனை காவலில் வைக்கும்படிக்கு ராஜா உத்தரவு பிறப்பித்தார். அப்ப ஜீசஸ் நமக்கு இதுல என்ன சொல்லி தராங்கன்னா, 35வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அப்ப நாம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு எவ்வளவு அதிகமா கர்த்தத்துல மன்னிப்பு கேட்கிறோமோ, அதே மாதிரிதான் நம்மளிடத்துலயும் அநேகம் பேர் மன்னிப்பு எதிர்பார்ப்பாங்க. அந்த மன்னிப்பு நாம கண்டிப்பா அவங்களுக்கு தரணும். அப்பதான் நம்மளோட மன்னிப்பும் நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுங்கிறத நம்ம இந்த வசனத்தின் மூலமா அறிந்து கொள்றோம். கொலோசியர் 3:13 இப்படி வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து நமக்கு எப்படி மன்னித்தாங்க? நம்ம மன்னிக்கப்படும்படிக்கு ஏதாவது கிரயம் செலுத்தியிருக்கோமா? இல்ல, இலவசமா மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இலவசமா மன்னிக்கப்பட்டிருக்கிறோம்னா அவர் நமக்காக ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். அவர் நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். இன்னும் அவர் மனிதனால தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகளை அனுபவித்தார். ஆனாலும் சகித்து கொண்டு நமக்காக அவர்களுடைய தான் சிலுவையில சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பிதாவனத்துல எடுத்துட்டு போய் இன்றைக்கும் அவரோட வலது பார்சத்துல அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரு. அது ஒரு சாதாரண மன்னிப்பு கிடையாது. அவர் நமக்காக பெற்றுக்கொண்ட மன்னிப்பு ஒரு சாதாரண மன்னிப்பு கிடையாது. அது ஒரு விலையேற பெற்ற மன்னிப்பு. ஏன்னா அவர் அதுக்காக கொடுத்த கிரயம் விலையேற பெற்ற அவருடைய ரத்தம். அதனால ஒரு சாதாரண மன்னிப்புன்னு சொல்றதுக்கு பதிலா அது விலையேற பெற்ற மன்னிப்புன்னு நம்ம எப்பவுமே சொல்லணும். அப்படி அவர் நமக்காக பெற்றுக்கொண்ட அந்த விலையேற பெற்ற மன்னிப்பை நாம மற்றவங்களுக்கு மன்னிக்காதது நிமித்தமா இழந்து போக வேண்டாம். அடுத்தது மத்தேயு 6:12 கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்திலிருந்து இந்த மன்னிப்பு குறித்த இந்த வசனத்தை நாம வாசிக்கிறோம். அதே நாம தினமும் அறிக்கை செய்கிறோம். அப்போ இதை நம்ம எப்படி ஜெபத்தை சொல்லும் போது அறிக்கை செய்யறோம்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. இப்போ ஒரு ஸ்கேல் ஆஃப் 1 to 10 நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 5 out of 10 தான் நம்ம ஒரு ஆளை மன்னிக்கிறோம்னுன்னா நமக்கும் அதே 5 out of 10ல தான் மன்னிக்கப்படணுங்கிறது நாமே நம்ம வாயால அறிக்கை செய்யறோம். அப்போ ஒரு ஆளுக்கு நான் இவங்களை மன்னிக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி 0 out of 10 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதே எனக்கும் போதுங்கிறது தான் நம்ம இந்த பிரேயர் சொல்லும் போது சொல்றோம். அப்போ நாம எப்படி மன்னிப்பு எதிர்பார்க்க முடியும்? நம்ம வாயால நம்ம அறிக்கை செய்யறதுல. சோ நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளவு மன்னிப்பு நம்ம தர்றோமோ அதான் நமக்கு கிடைக்க போற மன்னிப்போம். கர்த்தர் கிருபையினால நம்ம எல்லாரும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்யறோம். ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யும் போது இந்த அளவுகோல்ல நாமும் மன்னிக்கப்படணுங்கிறத நாமளே கர்த்தருக்கு சொல்றோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் மற்றவங்களுக்கு 100% மன்னிக்க பழகுவோம். which is 10 out of 10. இப்ப 100% ஒரு மனிதரை நாம மன்னிக்கிறோங்கிறது முழு இருதயத்தோடு கூட நம்ம அவங்களுக்கு மன்னிக்கிறதும் அவங்க செய்த காரியங்களை மறக்கிறதும் தான். ஒருவேளை நம்ம முழு இருதயத்தோட மன்னிக்கலையானா பின்னொரு நாள்ல அவங்க அதே தவிர நமக்கு செய்யும்போது, நமக்கு தீங்கிழைக்கும் போது நமக்கு மறுபடியும் எல்லாமே ஞாபகம் நாம மறுபடியும் அவங்கள மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. இதே சாத்தா நமக்கு அகேன்ஸ்டான ஒரு வெயிட்டை யூஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒருவேளை முழுமைக்குமா முதலாவதே மன்னிக்கல மறக்கலன்னு பின்னொரு நாளில மனிதர்களை நமக்கு விரோதமா அவன் இயக்குவான். அப்படி இயக்கும் போது நாம மறுபடியும் மன்னிக்காம போயிட்டோமே ஆனா நம்மளோட மன்னிப்பை நாம இழந்து போயிடுவோம். அவனுக்கு வேண்டியது நாம மன்னிக்கப்படக்கூடாது, பரலோக ராஜ்யத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது. அப்போ இவங்க மன்னிச்சாதானே இவங்களுக்கு மன்னிப்பு, இவங்களை மன்னிக்க விடாம நம்ம தடை செய்வோம் அப்படிங்கிறது இது ஒரு ட்ராப்பாவே அவன் யூஸ் பண்ண அநேக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம மனிதர்களை நாம மன்னிக்கும் போது முழு இருதயத்தோடு நம்ம மன்னித்து பழகுவோம். அப்படி நம்ம மன்னிக்கும் போது நம்ம பரமபிதாவை நம்ம கனப்படுத்துறோம். மன்னிப்பு சகோதர சிநேகத்தை வர்த்திக்க பண்ணும். இங்க நீதிமொழிகள் 17 வசனங்கள் 9-10 நம்ம இப்படி வாசிக்கிறோம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்கிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நம்ம இப்படி வாசிக்கிறோம். He who covers and forgives an offense seeks love, but he who repeats or gossips about a matter separates intimate friends. அப்போ பிறர் நமக்கு தீங்கு செய்யும்போது அந்த தீங்கு நாம மன்னிக்கும் போது நமக்கு அவர்களுக்குமான அன்பு வளரும். அது ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், சர்ச் மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் சரிதான், அந்த அன்பு இன்னும் வளர்ச்சி அடையும். ஆனா பிறர் செய்த தீங்கு நாம் விவரித்து மற்றவர்களிடம் பேசும் பொழுது அது அன்புக்கு பதிலா பிழவை ஏற்படுத்துகிறது. ஜீசஸ் நமக்காக சிலுவையில மன்னிப்பை பெற்ற போது பிதாவுக்கும் நமக்கும் ஒப்புரவை ஏற்படுத்தினார்.
அதனால இன்றைக்கு நம்ம அப்பா பிதான்னு அவரை கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதனால மற்றவர்களுக்கு மன்னிப்பும் அன்புல வளருவோம். அடுத்ததா மத்தேயு 5:23-24 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஒருவேளை நம்மளோட சகோதரரோடு கூட நம்மளோடு கூட ஒருவேளை வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச நண்பர்களா இருக்கலாம், நம்மளோட உடன் பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களோடு கூட நமக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கு, அத சரி செய்யணும், அவங்களோடு கூட நாம இன்னும் ஒப்புரவே ஆகல அப்படின்னு ஒன்றுனா நம்ம காணிக்கையை செலுத்த ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் நமக்கு சொல்றாங்க, நீ முதலாவது அந்த காணிக்கைய பலிபீடத்துல வச்சுட்டு போய் அவங்களோடு கூட ஒப்புரவாகிட்டு வா. அப்போ ஒப்புரவு எப்ப செய்ய முடியும்? நம்ம அவங்களை மன்னிக்கும் போது மட்டும்தான் ஒப்புரவு ஆக முடியும். இப்ப நம்மளுடைய இருதயத்துல மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் இல்லாம நான் ஒப்புரவாகிறேன்னு சொன்னா அது போலியா இருக்கும். உண்மையிலே முழு மனதோடு கூட அவங்கள மன்னித்து அவங்களோடு கூட ஒப்புரவாகி அப்புறமா வந்து அந்த காணிக்கையை நீ செலுத்தும் போது அது நான் அங்கீகரிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாங்க. அப்ப நாம இதுவரையிலும் ஒருவேளை நம்மளோட நமக்கு தீமை செய்த நண்பர்களா இருக்கலாம், இல்ல யாராவது எந்த மனிதர்களா வேணாலும் இருக்கட்டும், நாம ஒருவேளை ஒப்புரவாகாம இருப்போமே ஆனா அவங்கள மன்னிக்காம இருதயத்தால மன்னிக்காம இருப்போமே ஆனா அவங்கள முழு மனதோடு கூட மன்னித்து ஒப்புரவாகி பின்பு அந்த காணிக்கைகளை செலுத்துவோம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் நமக்கு கர்த்தர் கற்று தராங்க. அதனால மன்னித்து ஒப்புரவாகுங்கள், உங்கள் காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா யோபுவோட புத்தகம் அதிகாரம் 42:10. அதுல இப்படியா வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நம்ம எல்லாருக்குமே யோபு குறித்து நல்லா தெரியும். யோபு ஒரு உத்தமமும் சன்மார்க்கமுமான மனிதர். அவர் கர்த்தருக்கு மிகுந்த பயபக்தி உள்ளவராய் இருந்தபடினால கர்த்தர் அவரை மிகுதியா ஆசீர்வதிச்சிருந்தாரு. அவரோட எல்கைகள் எல்லாவற்றையும் வேலி அடைத்து அவருடைய பிள்ளைங்கள் எல்லாரையும் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். ஆனா சாத்தா அங்க ஒரு 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 இட்ஸ் சேலஞ்ச் பிட்வீன் காட் அண்ட் சேட்டன் சொல்லலாம். அங்க சாத்தா வந்து அவனுக்கு யோபு மேல கை வைக்க கர்த்தர் அனுமதித்ததுனால மட்டும்தான் அந்த சாத்தா யோபுவோட எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடிட்டு போக முடிஞ்சிச்சு. ஆனா இத புரிந்துக்காத நண்பர்கள் அங்க யோபுவை அக்யூஸ் பண்றாங்க. அப்போ உண்மையான விஷயம் என்னங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆனா இத அறியாத நண்பர்கள் அவங்க இருதயத்துல என்ன முடிவு பண்ணியிருந்தாங்களோ அத வைத்து யோபுவை குற்றப்படுத்தி பேசிட்டே இருந்தாங்க. ஆனாலும் முடிவுல நம்ம பாக்குறோம், யோபுவை கர்த்தர் சந்திக்கும் போது யோபு தன்னோட நண்பர்களை கர்த்தர் தண்டிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யறார். அப்ப இது கர்த்தரோட பார்வையில பிரியமா இருந்தது. இப்போ தன்னை இவ்வளவு தூரம் வார்த்தையினால கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்தும் யோபுக்கு ஒரு நல்ல மனது இருந்தது. அவங்கள கர்த்தர் தண்டிக்க கூடாது, அவங்கள கர்த்தர் மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது நிமித்தமா அவர் அவங்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அதை கேட்டதோட மட்டும் இல்லாம யோபுவோட சிறையிருப்பை மாற்றினார். அதோடு கூட அவரோட பழைய நிலைமைகளை பார்த்தும் இந்த நிலைமையை மிகுதி ஆசீர்வதிச்சார். அதாவது இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை யோபுக்கு திருப்பி தராங்க. அப்ப நமக்கு இந்த உலகத்துல தீங்கு செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நாம என்றைக்குமே அவங்க மேல ஒரு வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியும் வச்சுட்டே இருப்போமே. ஆனா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, நம்மளோட சிறையிருப்புகளையும் மாற்றி போடாது. ஆனா இங்க யோபுவோட இந்த கதையின் மூலமா நம்ம என்ன அறிந்து கொள்றோம்னா, நம்மளோட சிநேகிதர்களுக்கு கண்டிப்பா மன்னித்தே ஆகணும். மன்னிக்கிறதோடு கூட மட்டும் இல்லாம அவங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். கர்த்தரோட கோபம் அவங்க மீது வரக்கூடாதுன்னு அவங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். அப்படி நம்ம வேண்டுதல் செய்யும் போது அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நமக்கும் கர்த்தர் வந்து நம்மளோட சிறையிருப்பை மாற்றி நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு வர்த்திக்க பண்ணுவாங்க. இது இந்த அருமையான இந்த புத்தகத்தின் மூலமா நம்ம அறிந்து கொள்றோம்.
இது வரைக்கும் நாம அநேக காரியங்கள் மன்னிப்பு குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதை கற்று தந்திருக்காங்க. கிறிஸ்து நம்மளை மன்னித்தது போல நாம மற்றவங்களுக்கு மன்னிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்மளுடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படும், சகோதர அன்பு வளரும், நம்மளுடைய சிறுமைகள் எல்லாம் நீங்கும், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பல மடங்கா கர்த்தர் நம்மகிட்ட திருப்பி தருவாங்க. அது மட்டும் இல்ல, ஏசு நமக்கு மன்னித்தது போல நம்ம மன்னிக்கும் போது மற்றவர்களோடு கூட ஒப்புரவாக முடியும். இன்றைக்கு சிலுவையில ஜீசஸ் மரித்ததுனாலதான் பிதாவோடு கூட நாம ஒப்புரவாயிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த உன்னதமான ப்ராமிஸை நாம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதனால நாம் மற்றவங்களுக்கு மன்னித்து இன்னும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய எல்லா மேன்மைகளையும் நம்ம இந்த நாள் முதற்கொண்டு சுதந்திரித்துக் கொள்வோம்.